நமஸ்காரம். வாழ்க்கை எப்படிதான் ஒருவனை புரட்டி போட்டு விடுகிறது. வாழ்க்கை புரட்டி போடும்போது நாம் படும் கஷ்டங்கள், துன்பங்கள் என்னென்ன, அதற்கு எந்த விதமான பரிகாரம் செய்ய வேண்டும், அந்த கஷ்டங்களிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதை நம்மாழ்வார் மிக அழகாக கூறுகின்றார். திருவாய்மொழியின் 4ஆம் பத்து 1ஆம் திருவாய்மொழியின் 1வது பாசுரத்திலே அதற்குண்டான பதில் இருக்கின்றது. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் புகுவர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருக்கின்றார். உலகையெல்லாம் கட்டுப்படுத்தி ஆண்டவர். பல காலம் அப்படி ஆண்டு கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்திலே அவருக்கு எல்லாம் போய்விட்டது. சக்கரவர்த்தி தன்மையை இழந்தார், நாடை இழந்தார், நகரத்தை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். எங்கோ காணாமல் போய்விட்டார். காணாமல் போய்விட்டார் என்றால் சாதாரணமாக மாறிவிட்டார். உலகம் அவரை மறந்து விட்டது. ஆனால் அவருடைய வயது அவரை மறக்கவில்லையே. பசி அவரை புடுங்கியது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் பசி இல்லாமல் இருக்க முடியும். அதன் பிறகு பகலிலே பிச்சை எடுக்க அவமானப்பட்டு இரவிலே நகர்வலம் சென்றார். பிச்சை எடுக்க வேண்டி தெரியாமல் ஒரு நாயின் வாயை மிதித்து விட்டார். அந்த நாய் அப்பொழுதுதான் கருவுற்று 2 குட்டிகளை ஈன்று இருக்கின்றது. உடனடியாக அந்த நாய் இவரால் அந்த குட்டிகளுக்கு ஏதேனும் ஆபத்து நிகழுமோ என்று இவருடைய காலை கடித்து விட்டது. இவருடைய காலை கடித்து விட்டதால் கையில் இருந்த திருவோட்டை கீழே போட்டு விடுகிறார். அந்த திருவோடும் உடைந்து விடுகிறது. தான் வாழ்ந்த வாழ்க்கையையும் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் நினைத்துக் கொண்டே அந்த திருவோட்டை கையிலே ஏந்துகின்றார். இவர் போட்ட சப்தத்தை பார்த்து ஊர் மக்கள் அனைவரும் இவரை வந்து பார்க்கின்றார்கள். ஆஹா, சக்கரவர்த்திக்கா இந்த நிலைமை என்று எள்ளி நகையாடுகின்றார்கள். என்ன செய்வது? தலை குனிந்து பிச்சை எடுக்க முனைகின்றார். இதுதான் வாழ்க்கை. எப்படிப்பட்டவர்களையும் புரட்டி போட்டு விடக்கூடிய வாழ்க்கை. இனி என்ன செய்ய வேண்டும்? நிலையற்ற செல்வத்தின் பின்னால் சென்று துன்பப்படுவதா, அல்லலுறுவதா? என்ன செய்ய வேண்டும் என்றால் கடைசி வரியிலே நம்மாழ்வார் கூறுகின்றார், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. சிந்தியுங்கள் நண்பர்களே. இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? உடனடியாக திருநாரணனின் கால்களை பிடித்துக் கொள்ளுங்கள். நிலையான செல்வத்தை அவன் உங்களுக்கு கொடுத்து, தன்னையே செல்வமாக கொடுத்து, உங்களை தன்னுடனேயே வைத்துக் கொண்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களை பாதுகாப்பான் என்று கூறுகின்றார். இந்த திருநாரணன் என்பது மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திலே எழுந்தளிக்கக்கூடிய செல்வ பிள்ளை சம்பத்குமாரனான அந்த பெருமாளை குறிக்கின்றது என்று பகவத் ராமானுஜர் இந்த 10 பாடல்களை 10 பாசுரங்களை திருநாரணனுக்கு அர்ப்பணம் செய்தார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். நிலையான செல்வம் வேண்டின் இறைவனிடம் செல்லுங்கள். நிலையில்லாத துன்பம் கொடுக்கக்கூடிய செல்வத்தின் பின்னால் செல்ல வேண்டாம் என்று இந்த பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் தெரிவிக்கின்றார். நமஸ்காரம்.